சொல்ல போலாமா? அவங்க இன்னைக்கு வேலை செய்றாங்க அப்பா அப்பாடா ஓகே அப்ப நம்மளும் வேலை செய்யறோம்னா ஓகே அப்படின்னு இருக்கும். இல்ல நான் மட்டும் மீட்டிங் போறேன் அவங்க சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க நமக்கு கொஞ்சம் மனசு லைட்டா வலிக்கும்ல அதனாலதான். ஸோ இதான் வந்து எங்க வீடு பக்கத்துல இருக்கிற பள்ளி பிராம்டன் இஸ்லாமிக் சென்டர். ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். ஓகே Zaina. ஓகே ஸோ நிறைய பேர் வந்து லாயரா நீங்க என்னதான் பண்ணுவீங்க அப்படிலாம் வந்து யோசிப்பீங்க ஒரு கேட்பீங்க. ஸோ ஜானா கொஞ்சம் காமி. ஜானா கொஞ்சம் காமி. இதெல்லாம் வந்து இந்தியால இருந்து வர வச்சது மேடம்க்கு. இந்தியால இருந்து தான் ட்ரெஸ் சூப்பரா இந்த மாதிரி பட்டு பாவாடெல்லாம் அமையுது. ஓகே Zaina ready. Zaina ready. Zaina ready. Cheeky 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 cheeky. Ready Zaina ke. Ayya. Zaina's ready for Jumma. Mashallah. Mashallah. Check. Zaina. கூப்பிட்ற தங்கச்சி ஒன்று. Clap your hands. Ready, Zafran? I like your thobe. Is it thobe or thope? Thope. Zaina, எனக்கு வேணுமா? No, no. Bye. Bye. சொல்ல போலாமா? ஏன்டா அவளை குண்டு குண்டு சொல்றதப்ப? ஸோ ஃப்ரைடே ஜும்மா போயிட்டு இருக்கோம். எல்லா ஜும்மாவும் இந்த மாதிரி அமையாது. ஒரு சில டைம் மஜித் அண்ட் ஜஃப்ரான் மட்டும் போவாங்க, ஒரு சில டைம் நானும் மஜித் மட்டும் போவோம். இன்னைக்கு வந்து நான் மஜித் ஜஃப்ரான் ஜாயனா எல்லாருமே போகிறதுக்கு அதுலாம் சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ எஸ் மஜித் மோஸ்ட்டாக ரிஸ்வானா வந்து ஏதாவது ஆஃபீஸில் இருப்பா இல்லை ஆஃபீஸ் கால்ஸில் இருப்பா. இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் வந்து ஆஃப்டர் 3க்கு அப்புறம் தான் மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கா. ஸோ அதனால ஃப்ரீயாக இருக்கனால சரி எல்லாரும் போகலாம். ஃப்ரீயாக கிடையாது பை த வே. எப்பவுமே வந்து மீட்டிங்ஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். இன்னைக்கு வந்து போகிறதே வந்து ஜும்மா முடிச்சுட்டு இந்த கூட்டத்தை வந்து அப்படியே எங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இன்பர்சன் மீட்டிங்ஸ் எனக்கு 3 to 5 வரைக்கும் கண்டினியூஸாக ஸ்கெடியூல் பண்ணி வச்சுருக்காங்க என் டீமு. ஸோ அதை முடிச்சுட்டு அப்புறம் இன்ஸ்டாகிராமுக்கு தேவையான ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 6-7க்கு தான் வரதா பிளானு. ஸோ அது எல்லாமே காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் மச்சது உனக்கு எனக்கு என்ன பிளானு? எதுவும் இல்லை ரைட்? ஜாலியாக வீட்டில் படம் பார்க்க போகிறேன். கண்டென்ட் அப்பெல்லாம் காலையில் நான் கண்டென்ட் பண்ணுறதெல்லாம் முடிச்சுட்டு ஃபாலோ இமெயிலாம் அனுப்பிட்டு தான் வந்திருக்கேன். ஓகே. ஸோ இப்போ போயிட்டு திருப்பி இன்னும் 2-3 கிளைண்ட் கிட்ட பேசணும். அவங்களுக்கு உண்டான வேலை என்ன இருக்கு. நானும் மஜத்தும் வந்து ஆக்சுவலி மாறி கலாய்ச்சிப்போம். தேங்க்யூ சஃப்ரான். இன்னைக்கு நீ வெட்டியா தானே இருக்க, இன்னைக்கு நீ வெட்டியா இருக்கிற அந்த மாதிரி. ஆனா 2 பேருமே ஆக மொத்தத்துல வெட்டியா இருக்க மாட்டோம். பட் யாராவது அமைதியா இருந்தா வந்து நாங்களே சொல்லிட்டா ஓகே அது ஒரு மனசுக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே சொல்லிட்டோம். அவங்க இன்னைக்கு வேலை செய்றாங்க அப்பா அப்பாடா ஓகே அப்ப நம்மளும் வேலை செய்யறோம்னா ஓகே அப்படின்னு இருக்கும். இல்ல நான் மட்டும் மீட்டிங் போறேன் அவங்க சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க நமக்கு கொஞ்சம் மனசு லைட்டா வலிக்கும்ல அதனாலதான். என்ன மஜித் கரெக்ட் தானே? நீ நல்ல மாதிரி பாக்குறீங்களே எப்படி? இல்ல கரெக்ட் தான். நீ ஆபீஸ் போயிட்டா அப்ப ஜயனாவும் பாத்துக்கணும், நான் என் வேலையும் பார்க்கணும். ஏன்னா ஜயனாவோட வந்து அம்மா வந்து டெஃபினெட்லி பிக் ஹெல்ப். ஆனா உண்மையா சொல்லணும்னா அம்மாக்கு வந்து குழந்தைங்க வந்து கொஞ்சம் அவ்வளவு ஓடாது. அதனால ஜஃப்ரானையும் சரி ஜயனாவையும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் பாத்துக்கிட்டேன். அண்ட் ஜஃப்ரானை வந்து ஃபுல் 90% நான் தான் பாத்துக்கிட்டேன். மஜித் எப்பயாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் ஜயனாக்கு வந்து காட்ஸ் கிரேஸ் வந்து மஜித் வந்து இப்போ ரியல் எஸ்டேட்ல இருக்கனால கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கு அவங்க ஸ்கெடியூலும். அதனால 50% லிட்டரலி ஜயனா வந்து மஜித் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க.
டயப்பர் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து ஃபார்முலா கொடுக்கறதுலேருந்து சம்டைம்ஸ் இந்த ஃபீட் பண்ணி ஊட்டி விடுறது சாலிட்ஸ் கொடுக்கறது மட்டும் தான் மஜித்க்கு வரமாட்டிருக்கு. நான் ட்ரெயின் பண்ணிட்டு பொறுமை இல்லை எனக்கு அதனால. ஸோ அம்மாவுக்கு வந்து அவ்வளோ ஓடாது. ஸோ அம்மா எப்பயாவது ரொம்ப இந்த பேக்கப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நானும் இல்லை வீட்டில் மஜித்தும் இல்லை இந்த மாதிரி டைம்னா வந்து அவங்க பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட நாங்கள் ஜயனா கூட்டு வந்ததுக்கான ரீசன் வந்து அம்மா வந்து நானும் எனக்கு குளிச்சுட்டு தொடணும் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. சரி ஓகே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு. அப்படின்னாலுமே அவங்களுக்கு வந்து மத்தியானம் பாவம் அவங்க ஏஜ்னால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா அவங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு யோசிப்பாங்க. ஸோ அதனால ஒரு 2க்கு அப்புறம் நாங்கள் ஃப்ரீயாக விட்டுருவோம் அவங்களுக்கு. ஸோ மார்னிங் நாங்கள் ஏதாவது பிஸியாக இருந்தோம் அப்படின்னா மார்னிங் யூஸ்வலாக பார்த்துப்பாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்டாக நாங்களே மாற்றி யாராவது பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் மோஸ்ட்டாக ஜஃப்ரானுக்கு வந்து 4-5 PM அப்படி தான் கிளாஸஸ்லாம் போட்டிருக்கோம். ஸ்விம்மிங் கிளாஸ், ஸ்கேட்டிங் கிளாஸ் அதெல்லாம். ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே வந்து அவருக்கு ஐஸ் ஸ்கேட்டிங் கிளாஸ் இருக்குது. ஸோ அதுக்கு கூட்டு போகணும். அதனால ரிசோனா சொன்ன மாதிரி நான் ஃப்ரீயாக வெட்டியாக இருந்து படம் பார்த்துட்டு ஆளுங்க அப்படின்ற மாதிரி. ஆமாம், இல்லை ஆக்சுவலி என்னன்னா ஜாம் பேக்டாக இருக்கும் எல்லா டேஸுமே. ஆனால் நாங்களே அப்படி வச்சுப்போம். இட்ஸ் நாட் லைக் ஐயோ எங்களுக்கு இது வந்து பேர்டன் அப்படிலாம் இல்லை. உண்மையாகவே இந்த மாதிரி ஆக்கியபைடாக நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் கூட சொல்லியிருக்கேன். ஆக்கியபைடாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸ்ட்ரெஸ்ஸு, தலைவலி அதெல்லாம் வந்து ஆக்சுவலி வரும் அப்பப்போ. அது வேற டிபார்ட்மெண்ட், வலி அது வேற டிபார்ட்மெண்ட்ன்ற மாதிரி அதெல்லாம் வரும். ஆனால் ஆக்கியபைடாக இருக்கிறது இஸ் மச் பெட்டர். நான் வந்து நிறைய பேர் கேட்பாங்க அப்படியும் ஏன் அவனையும் கிளாஸுக்கு வேற வீக் டேல தான் கூட்டு போறீங்க, வீக்கெண்ட்லாம் ஃப்ரீயாக தானே இருப்பீங்க அப்படின்னு. நாங்கள் அதையும் பிளான் பண்ணி தான் வீக் டேலே வச்சுப்போம். சரி முடிச்சா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீக்கெண்டில் வந்து ஒன்று நம்ம ரிலாக்ஸ் தனியாக வீட்டில் இருந்து ரிலாக்ஸ் பண்ணலாம், இல்லை வெளியே போகிறதுனாலும் போகலாம். அது அப்போ அந்த டைமில் வந்து இந்த அப்பாயின்மெண்ட் இருக்குது, இந்த கிளாஸ் இருக்குது அப்படின்னு அது வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லி மோஸ்ட்டாக வீக் டேல எல்லாத்தையும் முடிச்சிடுவோம். ஆமாம், தம் பிடிச்சி வீக் டேல முடிச்சிட்டோம்னா ஸோ பள்ளிக்கு வந்தாச்சு. ஸோ இதான் வந்து எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற பள்ளி, பிராம்டன் இஸ்லாமிக் சென்டர். ஸோ எஸ் ஸ்ட்ராலர் வேணாம், ஐ ஜஸ்ட் நீட் த கார் சீட். கார் சீட்டா? ஆமாம், கார் சீட் வச்சு தானே எடுத்துகிட்டு போவோம். அப்படியே தூக்கிட்டு போயிருவியா? வேறு வழி இல்லை, தூக்கிட்டு போய் பக்கத்தில் வச்சுக்கிறேன். So the whistleblower, may Allah bless him, I say may Allah bless him. He exposed what's happening in that fake. Sana? Gunda apதான் கத்தும். Bye செல்லம். Bye செல்லம். நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துறேன். ஓகே? ஜஃப்ரான் எங்கே? Zafran ini? Zafran ini? Zayana? Yang keterima? Yang keterima? Yang keterima? Clap your hands. Zayana gugu. Zayana. ஸோ அங்கே பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கவங்க வந்து பேட்ரிக் ப்ரவுன். ஸோ அவங்க வந்து சிட்டி ஆஃப் பிராம்டனோட மேயர். நம்ம ஊரில் மேயர்னால் என்ன ஒரு பந்தாபஸ்தோட என்ன ஒரு ஆளுங்களாம். கோ ரூம்குள்ளே போ சஃப்ரான். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து லாயரா நீங்க என்னதான் பண்ணுவீங்க அப்படிலாம் வந்து யோசிப்பீங்க ஒரு கேட்பீங்க. அண்ட் படத்துல பாக்குற மாதிரி தானா வந்து லாயர்னா கோர்ட்ல டிஸ்பியூட் பண்றது, ஆர்கியூ பண்றது, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸா ஃபன்னான விதத்துல. பட் ஆக்சுவலி லாயரா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இமிகிரேஷன். ஓகே, அது உங்களுக்கு தெரியும். அது ஆக்சுவலி என்னோட ஃபேவரட் ஏரியாலாம் கிடையாது. ஐ ஸ்டார்டட் வித் இமிகிரேஷன் அண்ட் எனக்கு வந்து நிறைய என்கொயரிஸ் வந்து நான் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆச்சு. சரி
ஓகே அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சதுதான் இமிகிரேஷன். பட் லிட்டிகேஷன்ன்றது வந்து இஸ் மை பேஷன். நான் வந்து கோர்ட்ல போய் ஆர்கியூ பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு சிவில் கேஸோ இல்ல ஒரு பிசினஸோ வந்து ஒரு கமர்ஷியல் டிஸ்பியூட்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள வந்து அந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வர்றதுன்னு இருக்குதுல்ல. ஸோ தட் இஸ் வாட் வி டூ இன் சிவில் அண்ட் கமர்ஷியல் லிட்டிகேஷன். ஸோ அது வந்து என்னோட பேஷன்னு சொல்லலாம். அது ரொம்ப உண்மையாவே வந்து எல்லா லாயர்ஸும் பண்ணக்கூடிய ஜென்ரல் ஒர்க்லாம் கிடையாது. ஆக்சுவலி இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அண்ட் தலைவலி கொடுக்குற வேலை. ஆனா ஒண்ணு என்னன்னா பயங்கர ரிவார்டு. ஸோ நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நான் இமிகிரேஷன்ல இருந்துதான் வந்து நான் பயங்கரமா வந்து காசுலாம் சேர்த்து பயங்கரமா அதெல்லாம் பண்றேன் இதெல்லாம் பண்றோம் பிசினஸ் வந்து பயங்கரமா டெவலப் பண்றாங்க அப்படிலாம் இல்ல. லிட்டிகேஷன்ல கொடுக்கறது எனக்கு பாதி கூட இமிகிரேஷன்ல கொடுக்காது. பட் நான் இமிகிரேஷன் பண்றதுக்கான முக்கியமான ரீசன் வந்து நம்ம மக்கள் இங்க வந்து வர வைக்க முடியுது. நம்ம மக்கள் வந்து இங்க வந்துட்டாங்க, இல்ல அவங்களுக்கு ஏதாவது இங்க ஒரு இஷ்யூ, லீகல் ப்ராப்ளம்ஸ், இல்ல வந்து இமிகிரேஷன்லயே ரெஃப்யூஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்கள நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கும் போதோ இல்ல நம்மளால ஒருத்தவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கும் போது அது ரொம்ப 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 ஒரு ஹாப்பியான விஷயம். அதனாலதான் நான் இன்னுமே இமிகிரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா பாத்தீங்கன்னா லிட்டிகேஷன் பண்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, லிட்டிகேஷன்ல நான் $10,000 ஒரு ஃபைலுக்கு நான் சார்ஜ் பண்றேன் அப்படின்னா இமிகிரேஷன்ல வந்து $1,000 சார்ஜ் பண்ணாலே பெரிய விஷயம். ஸோ தட்ஸ் த டிஃபரன்ஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், அதுக்குன்னு 10,000 அப்படிலாம் இல்லை. ஆனா படத்துல எப்படின்னா ஒரு கேஸ் வருது, போய் தலையோ இல்ல ஏதோ ஒரு லாயரோ வந்து போய் ஆர்கியூ பண்றாங்க, ஆர்கியூ பண்ணி அந்த கேஸ் முடிச்சு கொடுத்துறாங்க, அவ்வளவுதான். அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு கேஸ் முடியறதுக்கு மினிமம் 1 to 2 years ஆகுது ஆகும். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ் வந்து நம்ம கைக்கு வரும், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் அண்ட் கமர்ஷியல் மட்டும் தான் நான் பண்றேன். நான் கிரிமினலோ இல்ல வந்து மத்த ஏரியாஸ்லாம் வந்து மோஸ்ட்லி நான் கவர் பண்ண மாட்டேன். பட் ஃபேமிலி லாவுமே நான் பண்ண மாட்டேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை, டிவோர்ஸ், அந்த மாதிரி இஷ்யூஸும் நான் பண்ண மாட்டேன். சோ எனக்கு வந்து சிவில் அண்ட் கமர்ஷியல் இருக்கிறதுலே வந்து ரொம்ப எத்திக்கலா தெரிஞ்சது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இங்க பாருப்பா, நான் அவனுக்கு காசு கொடுத்தேன் 10,000 ரூபாய், அவன் எனக்கு திரும்ப கொடுக்கல, இவ்வளவுதாங்க அந்த சிவில் கேஸ்ல. சோ நிறைய பேர் போட்டிருந்தீங்க, நான் வந்து நினைச்சிருந்தா நான் வந்து மாஸ்டர்ஸ் இன் கிரிமினாலஜி வேற படிச்சிருக்கேன், நான் நினைச்சிருந்தா வந்து கிரிமினல் லாயர் ஆனா பயங்கர காசு பார்த்திருக்கலாம். பட் தட் இஸ் நாட் மை இன்டென்ஷன். எனக்கு பர்சனலா கிரிமினல் லாயரும் ஃபேமிலி லாவும் வந்து எத்திக்கலி எனக்கு கரெக்ட்னு பாடல, ஒரு எனக்கு கம்ஃபர்டபிளா இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் எத்திக்கலி கரெக்ட் இல்லைன்னு சொன்னா அப்ப பண்றவங்க எல்லாம் நான் குத்த சொல்ற மாதிரி இருக்கும். சிவில் லால இதான் $10,000 நான் அவனுக்கு கொடுத்தேன், அவன் எனக்கு கொடுக்கணும், ஆனா கொடுக்கல. சோ இப்ப இந்த $10,000 கொடுத்தவன் என்ன சொல்லுவான், நான் இப்படி இதனாலதான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து நிப்பான். ஒரு $10,000 வாங்கினவன் என்ன சொல்லுவானா, இல்ல அவர் வந்து நீ கடன்லாம் வேணா நீயே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சோ இப்ப இதை என்ன நாங்க பண்ணுவோம்னா, முதல்ல லீகல் நோட்டீஸ் அனுப்பி இதை சால்வ் பண்ண முடியுதா, நெகோசியேஷன் பண்ணி சால்வ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இது எதுவுமே முடியலன்னா கோர்ட் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. கோர்ட்ல வந்து முதல்ல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸ் இருக்கு. முதல்ல நாங்க கிளைம் அனுப்புவோம், அதுக்கு வந்து ஆப்போசிட் சைட்ல இருந்து டிஃபென்ஸ் அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் நாங்க திரும்ப ஒரு ரிப்ளை அனுப்புவோம், அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு வேணும்வாங்க, நாங்க திரும்ப இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு வேணும். சோ அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன், நீங்க படத்துல பாக்குற மாதிரி அந்த எக்ஸாமினேஷன்லாம் முன்னாடியே நடந்துரும். அதாவது நான் அவங்கள கேள்வி கேட்கறது, அவங்க ஆப்போசிட் லாயர் என் கிளைண்ட கேள்வி கேட்கறது, இதெல்லாம் முடிஞ்சிட்டு ட்ரையல் இதெல்லாம் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி கோர்ட்ல ஃபைலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ட்ரையல் டேட்டே செட் பண்ணுவாங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி 2025 இந்த பிரச்சனை என்கிட்ட வருதுன்னா மேபி டிசம்பர் 2026 கூட மேபி கேஸ் வந்து ஹியரிங்க்கு வரலாம். சோ அப்ப ஹியரிங்ல போயிட்டு வர்ச்சுவல் இப்ப எல்லாம் நிறைய ஆன்லைன்லயும் நடக்குது, இன் பர்சனும் நடக்குது. சோ வர்ச்சுவலாவோ இன் பர்சனோ போயிட்டு ஆர்கியூ பண்ணி நாங்க முன்னாடி சப்மிட் பண்ணிருக்கிற ப்ரூஃப், எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ஸ், ப்ளீடிங்ஸ் இது எல்லாம் சேர்த்து வச்சு ரெஃபர் பண்ணி பாருங்க, இந்த பேஜ்ல 4வது பக்கத்துல நாங்க இந்த ஃபைல் சப்மிட் பண்ணிருக்கோம், 5வது பக்கத்துல நாங்க சொல்லிருக்கோம் பாருங்க, அவர் வந்து $10,000 வந்து எப்படி நாங்க சும்மா கொடுக்கறதுக்கு நாங்க என்ன லூசா, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி ஃபைட் பண்ணுவோம். சோ இதுதான் வந்து நான் வந்து டே டு டே பேசிஸ்ல பண்றது. அண்ட் இன்னைக்கு என்னோட ஒரு கிளைண்ட் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்லுவாரு, என்ன எங்களை பத்தி பேசுறாரு அப்படின்றதும் நீங்க வந்து பாப்பீங்க. Hi, my name is Nick and I retained the services of Naz Law about a year ago. In meeting with Sanchit and Rizwana, they've helped me through dealing with legal proceedings, paperwork, and things that I wouldn't understand otherwise. I have really good feelings about moving forward in my case. Thank you so much, Nick. Yeah. So this is exactly what we do. This is exactly what I do for living, and I'm so happy and proud. ஏனா இங்க வந்து நான் வந்து as a Tamil lawyer, as a brown lawyer, as a woman lawyer நிறைய challenges face பண்ணிருக்கேன். Discrimination ரொம்ப இருந்துச்சு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நம்ம ஊர்ல ஃபேஸ் பண்ற டிஸ்கிரிமினேஷனை விட இங்க ரொம்ப கம்மி தான். அங்க வந்து வேற மாதிரி, அங்க ஆக்சுவலி டிஸ்கிரிமினேஷன் கிடையாது, அங்க பாலிடிக்ஸ் இருக்குது கொஞ்சம். பொண்ணா அந்த மாதிரி உங்களை பார்ப்பாங்க. பட் இங்க அப்படி கிடையாது. இங்கக்கு தான் வேல்யூ, ஓகேங்களா? இங்கக்கு வேல்யூ கிடையாது, சரிங்களா? அதுதான் நானுமே பார்ப்பேன். ஓகே, 7:30 ஆகுது. இங்கே வந்து என் கார் மட்டும் தான் ஆல்மோஸ்ட் அனாதையாக நிற்குது. பட் ஆனால் சொன்னேன்ல, இன்றைக்கி வந்து மத்தியானத்துக்கு மேலே ஒர்க்கு. ஸோ
வேறு வழியே கிடையாது, பண்ணி தான் ஆகணும். ஸோ எஸ், ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் என்னோடய குட்டீஸ் ரெண்டுத்தையும் பார்க்குறதுக்கு. அண்ட் ஃப்ரைடே ஈவினிங் நிறைய பிளான்ஸ் இருக்கும், பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. Zayana, Zayana, you missed me? Sorry, Daddy. You now have 2 bosses. Yaar on the first boss? First boss, second boss. Have it. இது வந்து பார்க்குறதுக்கு ரிஸ்கியாக இருக்குது, பட் பேசிக்லி திஸ் இஸ் மேட் ஃபார் பேபிஸ். வாயில் வச்சோடனே மெல்ட் ஆகிடும். ஆப்பிள் அண்ட் பம்கின் ஸ்நாக். ஸோ மஜித் வந்து இங்கே முறுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னொன்னே மேடம்க்கும் முறுக்கு கேட்டிருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தாச்சு.